அனைவரும் அறிவீர்கள். நமது பொதுச் செயலாளர் அவர்கள் இயற்கை சார்ந்த மலைகளாக இருக்கட்டும், மண் வளமாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், அவற்றையெல்லாம் காப்பதற்காக எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்ததும் இல்லை, அதில் வெற்றி பெற்றதும் இல்லை. உங்களுக்கு தெரிந்து எந்த ஒரு அரசியல் கட்சியாவது, அது மத்திய அமைச்சராகவோ மாநில அமைச்சராகவோ பெரிய கட்சிகளில் இருந்த துணை முதலமைச்சர்களாகவோ அமைச்சர்களாகவோ இருந்தவை யாராவது இந்த தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்கும் இயற்கை வளங்களை காப்பதற்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்களா என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா? வழக்கு தொடுத்திருக்கிறார்களா? இல்லை. அவர்களுக்கு தேவை ஓட்டு, மக்களுடைய ஓட்டு மட்டுமே. அவர்கள் ஓட்டை எப்படி பெற வேண்டும், அவர்களுக்கு எப்படி வார்டு வார்டாக பிரித்து பூத் கமிட்டி அமைத்து எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், நமது கட்சிக்கு யார் யார் ஓட்டு போடுவார்கள், அவர்களை நாம் எப்படி நம்ம ஓட்டை வேற யாருக்கும் போடாமல் தடுப்பது, இந்த வித்தை எல்லாம் அவர்களுக்கு தெரியும். நமது தங்க தலைவனுக்கு அந்த வித்தை தெரியாது. ஏனால் பதவி மட்டுமே குறியாக இருக்கிறவர்கள் அதை செய்வார்கள். இந்த தலைவருடைய பதவி இல்லையே என நீங்கள் யாரும் வருத்தப்படாதீர்கள். நானும் என் மனைவியும் வருத்தப்பட்டோம், வேதனைப்பட்டோம். ஆனால் அதற்கு பிறகுதான் சிந்தித்தோம், தலைவருக்கு பொது வாழ்வுக்கு மக்கள் பணி செய்வதற்கு பதவி ஒரு பொருட்டே அல்ல. பதவியை வைத்துக் கொண்டால் மோடியினுடைய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள நியூட்ரல் திட்டத்தை தடுத்தார்கள். முல்லை பெரியாறு அணையை கேரள வழித்தடங்களை 13 வழித்தடங்களில் மறித்து சாதனை படைத்த ஒரு அந்த மறியல் போராட்டம் வேற எந்த அமைப்பாவது கட்சியாவது நடத்தியிருக்கிறதா? எனவே சொல்கிறேன், தலைவர்கள் அவர்களே, தலைவரை பத்தி கூட்டணிகளை பத்தி யாரும் எந்த விதமான செய்தியையும் போட வேண்டாம். அது நமது பொதுச் செயலாளருக்கு தெரியும். அவருக்கு உலக வரலாற்றை தன் விரல் நுனியில் வைத்திருக்கும் தலைவரை நாம் வைத்திருக்கிறோம். நாம் அனைவரும் கட்சிக்காக மறுமலர்ச்சி திமுக எந்த உழைப்பும் நாம் செலுத்துவதில்லை. அனைத்து உழைப்பும் அனைத்து பெருமையும் தலைவர் அவர்கள் உழைக்கிறார்கள், நீதிமன்றங்களுக்கு போகிறார்கள், வழக்கு தொடுக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அந்த வெற்றியை ஊருக்குள் நாம் பேசி பெருமையோடு நாம் வளம் வென்று கொண்டிருக்கிறோம். எனவே நாமும் கொஞ்சமாவது ஐயா அவர்களுக்கு உதவி செய்து பெரிய அளவில் நமது பேரறிஞர் பெருந்தகை தமிழ்தாயின் தலைமகன் அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சியில் நடைபெறும் மாநாட்டிற்கு எங்களது ஈரோடு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக உறுதியாக